பரவலாக பாண்டே என்று அழைக்கப்படுகின்றவரும், நான் திரு ரங்கராஜ் என்று அழைக்கக்கூடியவருமான மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் அவர்கள் அவிழ்த்து விட்ட பொய் மூட்டைகளை இந்த வீடியோவுல நாம அதை சரி செய்து உண்மை என்ன என்பதை மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. ரொம்ப நாள் கழிச்சு திரு ரங்கராஜ் அவர்கள் போட்ட ஒரு வீடியோவிற்கு மறுப்பு சொல்லக்கூடிய ஒரு வீடியோவாக தமிழ் கேள்வி இந்த வீடியோவை முன்னெடுத்திருக்கிறது. வழக்கமா அவர் நிறைய அவர் ஐடியாலஜிக்கலா நம்மோடு முரண்படக்கூடியவர் தான், அது வேற. ஆனால் இருவரும் ஒரே துறையை சார்ந்தவர்கள், அது தனி. பட் ஐடியாலஜிக்கலா அவருடைய நிலைப்பாடு என்பது வேறு, என்னுடைய நிலைப்பாடு என்பது வேறு. ஆனா அதை தாண்டி அவர் சொல்லக்கூடிய தகவல்களில், தரவுகளில் பிழை, தவறு இருக்கும் என்றால் அதை சுட்டி காட்டுவது நம்முடைய கடமை. அந்த அடிப்படையில வள்ளுவனுக்கு எப்படி நம்முடைய திருக்குறளை தந்த நம்முடைய திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசப்பட்டிருப்பதில் என்ன தவறு என்று கேட்டிருக்கக்கூடிய திருவாளர் ரங்கராஜ் அவர்கள் கூடுதலாக ஒரு தகவல் இல்ல, ஒரு பொய்யை சொல்லி இருக்கிறார். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கலைஞருக்கு முன்பாக வள்ளுவருக்கு இங்கே காவி உடைதான் பொருத்தப்பட்டிருந்தது என்றும், கலைஞர் வந்துதான் அதை வெள்ளை உடையாக மாற்றினார் என்றும் ஒரு தவறான செய்தியை சொல்லி, ஏதோ வள்ளுவர் கிட்டத்தட்ட ஒரு பாஜகவுடைய அறிவிக்கப்படாத மாவட்ட செயலாளர் உறுப்பினராக இருந்தார் மட்டும்தான் இன்னும் ரங்கராஜ் அவர்கள் சொல்லல. அந்த அளவிற்கு வள்ளுவர் அவர் ஒரு ஹிந்து, அவர் ஹிந்துத்துவா ஏற்றுக்கொண்டார் என்பது போன்ற கருத்துக்களை எல்லாம் அவர் பதிவு செய்திருக்கிறார். அதற்கு ஆதாரங்களோடு, தெளிவான விளக்கங்களோடு, புத்தக ஆதாரத்தோடு, பக்கங்களோடு, எத்தனாவது பக்கம், என்ன ஆதாரம் என்பதோடு தெளிவா இன்னைக்கு நாம திரு ரங்கராஜ் அவர்கள் சொன்ன பொய்களை உடைக்க இருக்கின்றோம். வீடியோவுக்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல்வீச்சு. தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு, முதலாவதாக இந்த வீடியோவுக்குள் செல்வதற்கு முன்பாக இந்த வீடியோவிற்கு எனக்கு இந்த புத்தக ஆதாரங்களை எடுத்து அனுப்பி நீங்க கண்டிப்பா இதை பேசணும் சார் என்று சொன்ன நம்முடைய தோழர் மதுரையிலிருந்து டாக்டர் ராஜா அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றி. அவர் தான் இப்ப நான் உங்களுக்கு காட்ட போற ஆதாரம், அவர் எனக்கு தந்த ஆதாரம். ஏன் நான் அவருடைய பேரே சொல்லி குறிப்பிடுறேன்னா, ஒருவர் இந்த மாதிரி ஒரு தகவல்களை, ஒரு செய்தியை சேகரித்து அந்த தரவுகளை, ஆதாரங்களை நமக்கு தருகின்ற பொழுது அந்த கிரெடிட்டை நாம அவங்களுக்கு கொடுக்கணும். அதுதான் முறை, அதுதான் நாகரிகம், அதுதான் அறம். சரியா? ஏதோ நானே தேடி கண்டுபிடிச்சு இந்த புத்தகத்தை போய் நான் தேடி கண்டுபிடிச்சு உங்களுக்கு தருவது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவது அப்படிங்கிறது அறமற்ற செயல். நானே உள்ளபடியே கண்டுபிடிச்சிருந்தா அப்படி சொல்லலாம், அது தப்பு இல்லை. ஆனால் நான் இப்ப உங்களுக்கு காட்ட போற புத்தகம் அப்படிங்கிறது டாக்டர் ராஜா அவர்கள் எனக்கு தந்தது. அவர் தான் இந்த வீடியோவையும் பார்த்து விட்டு சொன்னார், ஐயா அவர் தப்பா சொல்லியிருக்கிறார் அப்படின்னு. சரி, இப்ப ரங்கராஜ் அவர்கள் சொன்னதும் என்ன அப்படிங்கறத நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். அவர் என்ன சொன்னார்னா, வள்ளுவனுக்கு காவி உடைதான் அதற்கு முன்பாக பல காலமாக காவி உடை கொடுக்கப்பட்டிருந்ததாகவும், கலைஞர் தான் வெள்ளை உடை கொடுத்ததாகவும், வள்ளுவர் ஒரு ஹிந்து என்றும் ரங்கராஜ் அவர்கள் அவருடைய வீடியோல பேசியிருக்கிறார். இந்த சர்ச்சை ஏன் வந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, வழக்கம் போல ஆளுநர் மாளிகையில் இருந்து வள்ளுவனுக்கு காவி உடை அணிவிக்கப்பட்டு வெளிவந்த அந்த புகைப்படம், ஆளுநருக்கு எதிராக வழக்கம் போல திமுக தன்னுடைய கடும் கண்டனத்தை பதிவு செய்தது. இன்றைக்கு தாவேகா கூட்டணியில் இணைந்திருக்கக்கூடிய திமுகவினுடைய முன்னாள் தோழர்கள் தாவேகா கூட்டணியில் இருக்கின்ற காரணத்தினால இன்னொருத்தர்ல சிலர் அதுக்கு கண்டனம் தெரிவிக்கல, சிலர் தெரிவிச்சாங்க, சிலர் தெரிவிக்கல. ரைட், ஓகே, அது இருக்கட்டும். இப்ப நாம ஆதாரத்துக்குள்ள போகலாம். வள்ளுவன் உள்ளபடியே ஹிந்துவா, ஹிந்துத்துவா கொள்கையை ஏற்றுக்கொண்டவரா வள்ளுவர்? அப்புறம் வள்ளுவருக்கு காவி முதலே ஒடுக்கப்பட்டிருந்துச்சா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பேசணும். இப்ப நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல ஒரு புத்தகம் காட்டுறேன். இந்த புத்தகத்துக்கு பெயர் மாயவரம், சில நினைவுகளும் சில நிகழ்வுகளும், ஒரு காவிரி கரை நகரத்தின் கதை. இதான் இந்த புத்தகம். இந்த புத்தகத்தை எழுதியவர் யாரு கேட்டீங்கன்னா, சந்தியா பதிப்பகத்தை சேர்ந்த திரு சந்தியா நடராஜன் அவர்கள். இவர் தான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு. இதுல திரு சர்மா அவர் தான் நீங்க இந்த வள்ளுவருடைய ஓவியம் இருக்கு இல்லையா, இன்னைக்கு நாம ஒரு வெள்ளை உடை உடுத்தி வள்ளுவர் என்று அதிகாரப்பூர்வமாக அரசாங்கத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு வள்ளுவருடைய ஓவியம் இருக்குது இல்லையா, இந்த ஓவியத்தை வரைந்தவர் சர்மா. அவர் எங்க வச்சு வரைஞ்சாரு, எப்பொழுது வரைந்தார், எந்த ஆண்டு வரைந்தார் அப்படிங்கறதெல்லாம் இந்த புத்தகத்துல தெளிவா இருக்கு. இதுதான் அந்த புத்தகம். புத்தகத்தோட தலைப்பை பார்த்துட்டீங்க. இந்த புத்தகத்தை எழுதியவர் சந்தியா நடராஜன். அதுல பக்கம் எண் 130 வருது. மதினா லாட்ஜில் வள்ளுவர் வளர்ந்தார் அப்படின்னு இருக்கு.
மதினா லாட்ஜ். இந்த மதினா லாட்ஜ் எங்க இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மயிலாடுதுறை மாயவரம்னு சொல்லுவாங்க இல்லையா? எஸ், அங்கதான். அங்க ஒரு விடுதி இருக்குது. அந்த லாட்ஜுக்கு பேரு மதினா லாட்ஜ். அந்த லாட்ஜ்ல அந்த இந்த முக்கியமான செய்தியில மட்டும் நான் வாசிக்கிறேன், பாத்துக்கிட்டே வாங்க. ஏன்னா ரொம்ப வரலாற்று முக்கியம். இப்படிலாம் பொய்ய பரப்பிட்டு போறாங்களே, அதுக்கு உடைக்கிறதுக்காக சொல்றேன். நாராயண பிள்ளை சந்தில் இளங்கோ நூலகம் என்ற ஒரு சிறிய புத்தக கடை இன்றும் இருக்கிறது. கடையின் உரிமையாளராக பதி என்று அறியப்படும் காங்கிரஸ்காரர் 90 வயதை நெருங்கியவர் இருக்கிறார். பதியின் மூத்த மகன் பாண்டியன் எனது கல்லூரி தோழர். அது தட் மீன்ஸ் எழுதுற ஆசிரியர், நூலாசிரியருடைய கல்லூரி தோழர். இதெல்லாம் எழுதிட்டு வர்றாரு. 1956 இருந்து ரங்கராஜ் அவர்கள் தெளிவா கேட்டுக்கணும். 1900 வள்ளுவருடைய ஓவியம் எப்படி உருவாக்கப்பட்டது என்பதை நான் உங்களுக்கு சொல்றேன். 1956 இருந்து 1958 வரை மணிக்கூண்டுக்கு அருகில் இருந்த மதினா லாட்ஜ் என்ற விடுதியை இந்த பதி என்பவர் லீஸ் எடுத்து நடத்தி வந்திருக்கிறார். ரைட்டா? இப்படி லீஸுக்கு எடுத்து நடத்தி வந்த ஐயா பதி அவர்கள் என்ன பண்றாரு, ஒரு நாள் பொங்கல் தினத்தன்று சக்கரை பொங்கலை எடுத்துக்கிட்டு அந்த லாட்ஜ்ல தங்கி இருக்கிறவங்களுக்கு அந்த சக்கரை பொங்கலை கொடுக்க போறாரு. அப்ப ஒருத்தர் ஓவியம் வரைந்து கொண்டிருக்கிறார். ஐயா உங்க பேர் என்ன என்று கேட்கின்ற பொழுது, இந்த மாதிரி என்னுடைய பேர் சர்மா, நான் வந்து திருவள்ளுவரை ஓவியமா வரைஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இவர் அவருக்கு சக்கரை பொங்கலை கொடுத்துட்டு அவரோடு பழகுகிறார். இவரும் பதி அவர்களும் இந்த சர்மாவும் நண்பர்களாகி விட்டார்கள். சரியா? நீண்ட பல மாதங்கள் மதினா லாட்ஜ்ல தங்கி இருந்துதான் அந்த ஓவியம் உருவாகிறது. நல்லா கொஞ்சிங்க. அவர் சொல்றார், பதி ஐயா அவர்கள் சொல்கிறார், அவ்வப்பொழுது பாரதிதாசனும் அங்கே வருவார், நாங்கெல்லாம் நண்பர்களானோம், எனக்கு அந்த நல்ல வாய்ப்பு கிடைச்சதுன்னு சொல்லிட்டு எழுதுறாரு. நானும் சர்மாவும் நண்பர்களானோம். பாரதிதாசன் 3 முறை சர்மாவை பார்க்க மதினா லாட்ஜுக்கு வந்திருக்கிறார். ஒவ்வொரு முறையும் வள்ளுவர் ஓவியத்தின் வளர்ச்சியை கண்டு மகிழ்ந்திருக்கிறார். திருவள்ளுவர் ஓவியம் முழுமையடைந்ததும் சர்மா அந்த ஓவியத்தை தஞ்சை ராமநாதன் மன்றத்தில் காட்சிப்படுத்தினார். நானும் உடன் சென்றேன். கியாபே விஸ்வநாதன் தலைமையில் இயங்கிய புலவர் குழு அங்கே கூடியிருந்தது. பாரதிதாசனும் பங்கேற்றார். எல்லா புலவர்களும் வேணுகோபால் சர்மாவின் வள்ளுவர் படத்தை வரவேற்று மகிழ்ந்தனர். பிறகு சர்மா அந்த ஓவியத்தை எடுத்து சென்று தமிழ்நாட்டு தலைவர்கள் அதை காண வேண்டும் என்று அவர் என்ன செய்யறாரு, அழைப்பு விடுத்தார். அரசியல் தலைவர்களும் பிரபலங்களும் நேரில் வந்து கண்டு புகழ்ந்து பாராட்ட தொடங்கினர். பிறகு அரசாங்கம் இதை அங்கீகரித்தது. அரசாங்கம் எப்ப அங்கீகரித்தது, யார் ஆட்சியில் அங்கீகரித்ததுங்கிறது அவங்களுக்கு பின்னாடி சொல்றேன். மோகன் குமாரமங்கலத்தின் தந்தை சுப்பராயன் தபால் துறை மந்திரியாக இருந்தபோது சர்மாவின் திருவள்ளுவர் படத்தை தபால் தலையாக வெளியிட்டார். பிறகு சட்டசபையிலும் வள்ளுவர் படம் இடம்பெற்றது. என் வாழ்க்கையில் கவிஞர் பாரதிதாசனுக்கும் வள்ளுவருக்கு உருவம் தந்த ஓவியர் சர்மா அவர்களுக்கும் உடனிருந்து என் கையால் உணவு பரிமாறும் பேறு பெற்றேன் அப்படின்னு சொல்றார். சரியா? சரி, இப்ப இந்த வள்ளுவர் படத்தை மதினா லாட்ஜ்ல 1956 இருந்து 58 வரையிலான அந்த காலகட்டத்துல மதி அவர்கள் அதை லீஸுக்கு எடுத்த காலகட்டத்துல அங்கிருந்து தங்கி இருந்து ஓவியர் சர்மா அவர்கள், வேணுகோபால் சர்மா அவர்கள் வரைந்த ஓவியம் என்பது தெளிவாகிறது. சரி, இப்ப அதுல ஏன் வெள்ளை உடை, ஏன் இப்படி குடுமி, ஏன் இவ்வளவு வெண்தாடி, இதுக்கெல்லாம் ஓவியர் சர்மா அவர்களே ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அதுல அவர் பதில் சொல்றாரு. சரியா? தெளிவா இருக்கு அந்த புத்தகம். அந்த புத்தகத்தை பற்றி விகடன் இணையதளத்துல இன்னமும் கட்டுரை இருக்கிறது. இந்த விகடன் இணையதள கட்டுரையை நான் தேடி எடுத்து உங்களுக்கு அதுல இருக்கக்கூடிய தகவல்களை இப்ப நான் சொல்றேன். இப்ப நான் சொல்ல போறது விகடன் இணையதளத்துல இருக்கக்கூடிய கட்டுரை. வள்ளுவனுக்கு முதலில் ஓவியம் மூலம் உயிர் கொடுத்தவர் ஓவியர் KR வேணுகோபால் சர்மா. தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி, எம்ஜிஆர், கக்கன், தோழர் ஜீவா, நாவலர் நெடுஞ்சாலியன், கிருபானந்த வாரியார், கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை, மு வரதராசனார், கவியரசர் கண்ணதாசன், SS வாசன் என பல்வேறு அறிஞர்கள் இந்த வள்ளுவர் படத்தை பார்த்து அங்கீகரித்திருக்கிறார்கள். அதன் பின் அந்த ஓவியம், திரு ரங்கராஜ் அவர்கள் தெளிவாக கேட்டுக்கணும், அதன் பின் அந்த ஓவியம் 1964 ஆண்டு பக்தவச்சலம் அவர்கள் முதல்வராக இருந்தபோது அன்றைய துணை ஜனாதிபதியாக இருந்த ஜாகீர் உசேன் அவர்களால் சென்னை சட்டப்பேரவையில் திறக்கப்பட்டது. இந்த ஓவியம்தான் தமிழ்நாடு அரசால் அங்கீகரிக்கப்பட்டு நாட்டுடைமையாக்கப்பட்டது. இந்த படத்தை மத்திய அரசு அஞ்சல் தலையாகவும் வெளியிட்டது. சரிங்களா? சரி, இப்ப ஏன் இப்படி இந்த ஓவியத்தை, இந்த மாதிரி அவருக்கு வெள்ளை உடை இதெல்லாம் ஏன் கொடுத்தாரு அப்படிங்கிறத திரு வேணுகோபால் சர்மா அவர்களே சொல்றாரு. அவர் சொல்றாரு, உலகப்பற்று நிறைய சொல்றாரு. நான் முக்கியமானதை மட்டும் உங்களுக்கு சொல்றேன். அவருடைய வள்ளுவனுடைய நாசி ஏன் அப்படி இருந்துச்சு, வள்ளுவருடைய நெற்றி ஏன் அப்படி இருந்துச்சு, இதெல்லாத்தையும் அவர் குறிப்பிடுறாரு. உலகப்பற்று, சமயப்பற்று,
இவற்றிலிருந்து நல்லா கேட்டுக்குங்க திரு ரங்கராஜ் அவர்களே, உலகப்பற்று, சமயப்பற்று, அதாவது மதப்பற்று, மதம், இவற்றிலிருந்து திருவள்ளுவர் விலகித்தான் இருந்திருக்க வேண்டும் என்பது ஏன் எனில், ஏதாவது மதத்தையோ சமயத்தையோ தழுவிய நன்மொழிகள் திருக்குறளில் எங்கும் தென்படவில்லை. சொல்றவர் ஐயா வேணுகோபால் சர்மா. சரிங்களா? அப்படி இருந்தால் மத தேச வேறுபாடுகளின்றி எல்லோரும் அதை தத்தம் மொழியில் மொழிபெயர்த்து வருவதும் நிகழாது. மேலும் அந்நாட்களில் வாழ்ந்திருக்கக்கூடிய மத சமய வெறியர்களிடமிருந்து கருத்து மாறுபாட்டினையும் கண்டனங்களையும் எழுப்ப தவறி இருக்காது என்பதில் ஐயமில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் அப்போ வள்ளுவர் வாழ்ந்த காலகட்டத்துல ஒருவேளை மத சமய வெறியர்களுடைய என்ன வந்திருக்கும்? அப்ப அப்படி எதுவும் இல்ல. மொத்தத்தில் மனிதன் உலகில் வாழ்ந்து உயரும் விதியை மாத்திரம் திருக்குறள் உணர்த்துவதால் திருக்குறளுக்கு சமய குறிகள், மத சின்னங்கள் முதலியவைகள் இல்லாமல் ஆயின. தூய்மை நிறைந்த உள்ளம், தூய்மை நிறைந்த நோக்கு, தூய்மை நிறைந்த வாக்கு, தூய்மை பெற்ற உடல், தூய்மையின் குறிக்கோள் இவை இருப்பதால் திருவள்ளுவர் தூய்மையான வெண்ணிற ஆடை புனைந்திருத்தல் நன்று என்று கருதப்பட்டது. ரைட்டா? இதெல்லாம் அவர் சொல்றார். இப்ப வள்ளுவனுக்கு ஏன் வெள்ளை உடை உடுத்தப்பட்டது அப்படிங்கிறத ஐயா வேணுகோபால் சர்மா சொல்லிட்டார். வள்ளுவருடைய புகைப்படம் எப்பொழுது வரையப்பட்டது அப்படிங்கறத அந்த புத்தகம் சொல்லுகிறது. வள்ளுவருடைய புகைப்படம் எப்படி வரையப்பட்டு அது யார் யாரெல்லாம் பார்த்து அங்கீகரித்தார்கள் அப்படிங்கறது அதுல தெளிவா இருக்கு. என்னோட கேள்வி, அதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே வள்ளுவர் காவியோடு இருந்தார்னா யாரு வரைஞ்ச ஓவியம்? அது யாரு வரைஞ்சா? அப்ப வள்ளுவன் முதல்ல வள்ளுவர் என்று அவருக்கு வள்ளுவர் என்பதுதான் பெயரா? அதுவே தெரியாது. அவருக்கு வள்ளுவர் என்பதுதான் பெயரா? தெரியாது. நமக்கு கிடைச்சது என்னது? அந்த குறட்பாக்கள் மட்டும்தான் நமக்கு கிடைத்தன. அந்த குறட்பாக்களை வைத்து இயற்றியவர் பெயர் திருவள்ளுவர். அவர் ஆனா பொன்னா தெரியாது. ஒரே ஒரு புலவர் தான் அத்தனையும் இயற்றினாரா? தெரியாது. இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய 1330 திருக்குறள்கள் மட்டும்தான் இருந்தனவா? தெரியாது. இன்னும் கூடுதலா இருந்திருக்கலாம். இன்னும் சில கிடைக்காமல் போயிருக்கலாம். ஏன்னா ஓலைச்சுவடிகளில் எழுதப்பட்டவை. அப்ப கிடைத்ததை தொகுத்து எடுத்து எல்லாரும் கொண்டு வந்திருக்கிறோம். சரி, கலைஞர் என்ன செய்தார்? கலைஞர் ஒரு மகத்தான வேலையை செய்தார். என்ன மகத்தான வேலையை செய்தார்? திருக்குறளை எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்க்கும் வேலையை செய்தார். அரசு பேருந்துகள் தோறும் திருக்குறளை எழுதி போட்டார். திருவள்ளுவருடைய பெயரில் ஒரு போக்குவரத்து கழகம் இங்கே உருவாக்கப்பட்டுச்சு. திருவள்ளுவருக்கு வானுயர சிலை எழுப்பினார். இது எல்லாத்தையும் ஏனென்றால் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்னவர் திருவள்ளுவர். ஒருபடி மேல போய் ரங்கராஜ பாண்டே என்ன சொல்லுகிறார்? வள்ளுவர் ஹிந்து மட்டுமல்ல, வள்ளுவர் சனாதனி என்று சொல்லுகிறார். சனாதனி என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். இப்ப நமக்கு சில கேள்வி. நீங்க வள்ளுவருடைய ஏதாவது ஒரு குறளை எடுத்துக்கிட்டு அந்த குறளை இப்படி சொல்லியிருக்கிறார், அது இந்த கடவுளை குறிக்கக்கூடியது, இந்த குறளில் இப்படி சொல்லியிருக்கிறார், அந்த கடவுளை குறிக்கக்கூடியது என்று நீங்கள் கருதுவீர்களே என்று சொன்னால், மரப்பினும் ஓத்துக்கொள்ளலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்ற கெடும் என்று வள்ளுவர் சொல்கிறார். எப்படிங்க? மரப்பினும் ஓத்துக்கொள்ளலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்ற கெடும். அப்ப பார்ப்பனர்களை குறிப்பிடுகிறார் வள்ளுவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, பார்ப்பனர் என்ற வார்த்தையை வள்ளுவரை பயன்படுத்தி இருக்கிறார். அந்த வார்த்தையை எல்லாரும் பயன்படுத்தினா உங்களுக்கு ஏன் கோவம் வருது? இந்த கேள்வி வருது இல்ல? வள்ளுவரே பார்ப்பனர் என்று தானே சொல்லி இருக்கிறார். வள்ளுவர் எங்கேயாவது பிராமணர் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாரா? பிராமணர் அப்படிங்கிற வார்த்தை எங்கேயாவது வள்ளுவர் திருக்குறள் இருக்கிறா? பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்திரர் இந்த வார்த்தைகள் இருக்கிறதா? 4 வர்ணங்கள் இருக்குதா? இல்ல. சதுர்வர்ணம் மயா சிருஷ்டம், பகவத்கீதை. நானே 4 வர்ணங்களை படைத்தேன், நானே நினைத்தாலும் மாற்ற இயலாது. ஆனா திருக்குறள் அது இருக்குதா? அப்படி இல்லையே. அப்ப எப்படி திருக்குறள் திருவள்ளுவர் எப்படி சனாதனி ஆவார்? இல்ல. இப்போ அந்த காலத்துல வாழ்ந்த எல்லோரும் இந்துக்கள் அப்படிங்கிற ஒரு பொதுமைக்குள்ள கொண்டு போய் நிப்பாட்டுறது இருக்குல்ல. காஞ்சி சங்கராச்சாரியார் தெளிவாக சொல்லுகிறார், ஹிந்துன்னு ஒண்ணு கிடையாது. வெள்ளக்காரன் வந்தானோ இல்லையோ நாமெல்லாம் பொழைச்சோம், அவன் தான் ஹிந்துன்னு பேர் வைத்தான் சொல்பவர் காஞ்சி சங்கராச்சாரியார். அப்ப அந்த காலத்துல எல்லாரும் ஹிந்துவா தான் இருந்தாங்கிறதே கான்செப்டே தப்பு இல்லையா? எல்லாரும் ஹிந்துவா தான் இருந்தாங்களா? எல்லோரும் ஹிந்துவாக இருந்தால் சைவத்திற்கும் வைணவத்திற்கும் அவ்வளவு மோதலும் சண்டையும் நடந்துச்சு.
வெட்டுக்குத்து தகராறே நடந்துச்சே, பெரும் போர்களே நடந்துச்சே. ஏன்? அப்ப எல்லாரும் என்னவா இல்ல? எல்லாரும் ஹிந்துவா இல்ல. சைவம் தனியாக இருந்தது, வைணவம் தனியாக இருந்துச்சு. என்னைக்கு ஆரியர்களுடைய வழிபாட்டு முறைக்குள்ள என்னைக்கு முருகனும் மத்த கடவுள்களும் எப்போ வந்தாங்க? நீங்க வழிபட்டதெல்லாம் யார் ஆரியர்கள் வழிபட்டார்கள்? வருணன், வாயு, அக்னி, இப்படித்தானே? எங்கேயாவது 4 விதமான நீங்க வேதங்கள் இருக்குதே, ரிக், யஜுர், சாம, அதர்வண வேதங்கள். இந்த வேதங்கள்ல ஏதாவது ஒரு வேதத்துல எங்கேயாவது இங்க இருக்கக்கூடிய நாங்க வழிபடக்கூடிய சொடலமாட சாமியை பத்தியோ, எங்க அம்மனை பத்தியோ, அம்மன் சாமி, சொடலமாட சாமியை பத்தி எல்லாம் இருக்குதா? இல்லையே. அப்புறம் எப்படி எல்லாமே ஒண்ணுன்னா எப்படி ஒண்ணாகும்? என்னைக்கு ஒண்ணு ஆச்சு? எப்படி ஒண்ணாகும்? எல்லோருடைய வாழ்க்கை முறையும் ஒரே மாதிரிதான் இருந்துச்சா? எல்லாரும் அது அரசியலமைப்பு சட்டமும் அதைத்தான் சொல்லுகிறது. வெள்ளக்காரன் சொல்லிட்டு போனதுதான் இன்னி வரைக்கும் பிடிச்சு வச்சிருக்கோம். யாரெல்லாம் ஹிந்து, யாரெல்லாம் கிறிஸ்தவர்களிலேயோ, யாரெல்லாம் இஸ்லாமியர்களிலேயோ, யாரெல்லாம் சீக்கியர்களிலேயோ, இப்படிதான் பிரிச்சு வச்சான். யாரெல்லாம் மீதி இருக்க எல்லாரும் ஹிந்துன்னா அதுல எல்லாரும் வந்தான். வள்ளுவனுக்கு காவி பூசுவதால் என்ன பிரச்சனை அப்படின்னு சிலருக்கு கேட்கிறாங்க. அப்படி இல்ல, ஒண்ணு இருக்கு. இப்ப விவேகானந்தர் ஒரு துறவி இல்லையா? எழுமின் வெளுமின் குறிசார் முறை நில்லாது உழைமின் என்று சொன்னவர். விவேகானந்தருக்கு காவி உடை, ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு வெள்ளை உடை. ஏன் மாத்தினா என்ன அப்படி கேட்க முடியுமா? கேட்க முடியாது. விவேகானந்தர் என்ன தரித்திருந்தார்? காவி உடைதான் தரித்திருந்தார். நாளைக்கு வேற யாரோ ஒரு விவேகானந்தர் விட்டுருங்க, யாரோ ஒரு துறவி, யாரோ ஒரு சாமியார், யாரோ ஒரு ஞானி, அவங்களுக்கு அவங்க அணிந்திருந்த உடை ஏதோ ஒண்ணு வச்சுக்கங்க, வெள்ளையோ காவியோ ஏதோ ஒண்ணு, அதை மாத்திட்டு பச்சை கலர்ல அவங்களுக்கு ஆடை அணிவித்தால் விட்டுருவீங்களா? அணிவிக்கலாமா? அப்படி அணிவித்தாலும் அது தவறு. அப்ப பெரும் தமிழ் அறிஞர்கள், தமிழாய்ந்த அறிஞர்கள் எல்லோரும் கூடி வள்ளுவனுக்கு உயிர் தர வேண்டும், வள்ளுவனுக்கு ஒரு உருவம் தர வேண்டும் என்று விரும்பி அதை திரு வேணுகோபால் சர்மா அவர்கள் வரைந்து அதில் ஒரு சில கருத்துக்களை சிலர் சொல்லி அந்த கருத்துக்களின் அடிப்படையில அந்த ஓவியம் இன்னும் கொஞ்சம் மெருகூட்டப்பட்டு எல்லோராலும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஓவியம். இதான் இன்னைக்கு ரைட், ஓகே, இப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு. அதை நான் என் இஷ்டத்துக்கு ஆல்டர் பண்ணுவேன்னா நாளைக்கு எல்லாரும் அதே மாதிரி அவங்கவுங்க இஷ்டத்துக்கு எல்லா சாமியையும், எல்லா அறிஞர்களையும், எல்லா ஞானிகளையும், எல்லா யோகிகளையும், எல்லா துறவிகளையும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஆல்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வைங்க, என்ன ஆகும்? நாட்டு பண்ண முடியுமா? பண்ணக்கூடாது. அப்போ வள்ளுவன், நான் என்ன சொல்றேன், இப்ப வள்ளுவன் யார் தெய்வம்னு சொல்லியிருக்கான்? அப்ப வள்ளுவன் ஆத்திகனா நாத்திகனா? அந்த வேண்டாம், நான் இப்படியே வரேன். வள்ளுவர் கடவுள் நம்பிக்கை இருப்பவராக வச்சுப்போம். வள்ளுவருக்கு யார் கடவுள்னு சொல்லியிருக்காரு? இப்ப என் பார்வையில நான் கேட்டீங்கன்னா வள்ளுவன் யார கடவுள்னு சொல்றான்? நான் பல பொதுக்கூட்ட மேடைகளை பேசியிருக்கேன், பல இடங்களில் இதை உதாரணமா சொல்லியிருக்கேன். வள்ளுவன் யாரை கடவுள் என்று சொல்கிறான்? வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர், வானுரையுள் தெய்வத்துள் வைக்கப்படும். வாழ்ற காலத்துல எவன் வாழ்வாங்கு வாழ்ந்தானோ அவன் தாண்டா செத்ததுக்கு அப்புறம் தெய்வம். யாரு? முன்னோர் வழிபாடு, மூத்தோர் வழிபாடு. அப்ப வள்ளுவன் யாரு? தமிழர் மரபுல முன்னோர் வழிபாடு, மூத்தோர் வழிபாடு. ஊருக்காக ஒருத்தன் சண்டை போட்டு செத்து போறான், அவன் தான் சாமி, எல்லா சாமி. ஒரு குடும்பத்துக்காகவே ஒருத்தன் பெரும் போராட்டங்கள் நடத்தி செத்து போறான், அவன் தான் குடும்பத்துக்கு தெய்வம். குடும்ப தெய்வம்ங்கிறாங்க. ஊர்ல சொல்றாங்க குடும்ப கோயில், குடும்ப தெய்வம், ஊர் கோயில், ஊர் தெய்வம். இதெல்லாம் என்னன்னா எங்கள் குடும்பங்களில், எங்கள் ஊர்களில், எங்கள் முன்னோர்கள் அவங்களெல்லாம் சாமியா கும்பிடுறோம். ஏன்? அப்ப வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன். சரி, வையத்துள் யாரு வாழ்வாங்கு வாழ்பவர்? அதை சொல்லணும்ல. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையில் தெய்வத்தில் வைக்கப்படும். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர்ங்கிறதுக்கு என்ன டெபினேஷன்? எதையா வாழ்வாங்கு வாழ்வது அப்படின்னா அதையும் வள்ளுவன் சொல்றான். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். அப்போ வையத்துள் வாழ்வாங்கு வாழ்றவன் தெய்வம். வாழ்வாங்கு வாழ்றது யாரு அப்படின்னா உழுதுண்டு வாழ்பவர்கள் தான் வாழ்வாங்கு வாழ்பவர்கள். இப்போ உழுதுண்டு வாழ்பவர்கள், வாழ்வாங்கு வாழ்பவர்கள், வாழ்வாங்கு வாழ்ந்தவர்கள் தெய்வம் என்றால் வள்ளுவன் விவசாயிகளை தெய்வம் என்று போற்றுகிறான். என்னுடைய பார்வை இல்லையா? இப்போ நீங்க குறளை எல்லா பக்கத்திலிருந்தும் அலசலாம், எப்படி வேணாலும் பார்க்கலாம். அதனால இப்ப நாட்டுல என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குது? எதுக்கு மீண்டும் மீண்டும் வள்ளுவரை நீங்க புரியவே இல்லை, புரியவே இல்லை.
அதனால இது தேவையில்லாத சர்ச்சைகளை ஏற்படுத்துவது அப்படிங்கிறது பலன் தரத்தக்கதல்ல. அது நாட்டிற்கு பயன் தரத்தக்கதல்ல ஒன்று. இன்னொன்று, வள்ளுவனினுடைய உருவம், ஓவியம் உருவாக்கப்பட்டது இப்படித்தான் உருவானது என்ற வரலாற்றையும் ஆதாரத்தோடு எடுத்து உங்களுக்கு இன்றைக்கு தமிழ் கேள்வி தந்திருக்கிறது. இந்த ஆதாரங்களை நமக்கு தந்த டாக்டர் ராஜா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நான் என்னுடைய நன்றியை சொல்லுகின்றேன். பார்த்த தமிழ் கேள்வி சொந்தங்களுக்கும் என்னுடைய நன்றியை சொல்லுகின்றேன். உண்மையை உறக்கச் சொல்வோம் என்பதற்காகவே இந்த பதிவு என்பதை சொல்லி மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கலாம். தொடர்ந்து தமிழ் கேள்வியை பாருங்க, சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.